ஜாலியா ஜிம்கானா படத்துல லாஜிக்கே எதிர்பார்க்காம ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியா டைம் பாஸ் பண்ணணும்னா சூப்பரான படம் இது. கதை எப்படின்னா, பிரபுதேவா வந்து ஒரு லாயரு, அவருக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து எதிரி இருப்பாங்க. அவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் வந்து இறந்து போயிருப்பார். அந்த டைம் வந்து ஒரு 4 பொண்ணுங்க, மடோனா, அப்புறம் அவங்க அம்மா அபிராமி, அப்புறம் கூட அவளோட சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து அவங்க வேற ஒரு விஷயத்துக்காக வருவாங்க. பார்த்தா அந்த பணத்தை கூட அவங்க மாட்டிப்பாங்க. இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸு, கொலை செஞ்சவன் வந்து கொலை பண்ணானா இல்லையா, உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஸை வச்சு இந்த பணத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் படம் போகுது. படம் வந்து எங்கேயுமே லேக் இல்லை. படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு காமிக்கலாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து காமெடி பார்த்தீங்கன்னா ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில காமெடி சுமாராக இருக்குது, ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. பட் கதை வந்து அடுத்தென்னு போகிறனால எங்கேயுமே படத்தில் லேக் இல்லை. நம்மளாலேயும் வந்து படத்தை வந்து ஜாலியாக வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் படத்தை பார்க்க முடியுது. படத்தில் ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் ஒரு சாங் வரும். அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு ஆல்மோஸ்ட் லேட் 90ஸ்ல வந்த மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு சாங் வந்துச்சு. ஸோ என்னடா படமே கிரிஞ்சாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால், படம் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. படம் வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரன் சாங் இருக்குல்ல, ஸோ அந்த சாங்கில் வந்து ஒரு வார்த்தையை வந்து மியூட் போட்டிருக்காங்க. அந்த சாங் என்னன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்துலேயும் வந்து அந்த சாங்கை பல தடவை எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த வார்த்தை வந்து தெரியுது. மியூட் போட்டனால அந்த வார்த்தையை வந்து தூக்கி காட்டின மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு ஜாலியான ஒரு படம். பிரபுதேவா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்டிங் ஸ்கோப் பெருசாக இல்லை. ஏன்னா அவர் முக்கால்வாசி வந்து பணமாக வர்றாரு, அதனால் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது. டயலாக்ஸ் பேசக்கூடிய ஒரு சீக்வன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆக்டிங் ஸ்கோப்லாம் கிடையாது. பட் அவரை வந்து ஒரு ரப்பர் பாடின்னு சொல்லுவோம்ல, ஸோ அவர் படம் விடும் போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சூப்பராக வந்து ஒரு வளைஞ்செல்லாம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மடோனா தான் அந்த படத்தை வந்து தூக்கிட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்க தான் அந்த டோட்டல் ஃபில்மை கேரி பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர். அதே மாதிரி அபிராமியும் வந்து கூடவே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டோட்டல் படத்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. படத்தில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ மடோனாவோட அம்மா வந்து அபிராமின்னு சொல்கிறாங்க. படத்தில் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கொஞ்சம் ஏஜ்டு, இல்லை ஒரு அக்கா, அந்த மாதிரி கேரக்டர் மாதிரி தெரியுவாங்க மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்லாம் இருக்கும். பட் நீங்கள் லாஜிக்கெல்லாம் பார்க்காம இந்த படத்தை வந்து பார்க்கணும். படத்தில் வந்து மியூசிக் வந்து நல்லாயிருக்கு. ஒரு சில படங்களில் மியூசிக் ரொம்ப ஓவர் லவுடாலாம் பண்ணுவாங்க. இது வந்து கரெக்டான ஒரு மீட்டரில் இருக்குது. அதே மாதிரி சீரியஸான சீன்ஸில் கூட ஃபுல் படத்தில் வந்து காமிக்கலாக தான் மியூசிக் போயிருக்கும். ஸோ ஒரு சீரியஸ் சீன் வரும்போதும் ஏய் ரிலாக்ஸாக படத்தை பாடுறா, ஜாலியாக பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படம் குழுவினர் வந்து நம்மளை சொல்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் ரிலாக்ஸாக அந்த படத்தை வந்து பார்க்க முடியுது. எங்கேயுமே வந்து டென்ஷன் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஈவன் சென்டிமெண்ட் சீன்ஸு, இல்லை ஏதாவது ஒரு வருத்தமான சீன்ஸ் எது வந்தால் கூட அதையும் வந்து ரொம்ப அண்டர்பிளே பண்ணி டக்குன்னு கடந்து அடுத்ததுக்கு போயிடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட், ஒரு ஜாலியான ஒரு படம். படத்தில் வந்து கொஞ்சம் டபுள் மீனிங் டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த போலீஸ்காரன் சாங்கில் வந்த மாதிரி கொஞ்சம் அந்த டபுள் மீனிங் டைலாக்ஸ் எல்லாம் படத்தில் அங்கங்கே இருக்குது. பட் எதுவுமே வந்து மோகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அவர்ஷனால இல்லை, ஃபேமிலியும் நல்லா பார்க்கலாம். யூத்தும் இந்த படத்தை வந்து நல்லா வந்து பார்க்கலாம். ஃபுல் ஃபில்ம் வந்து நல்லா ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபில்ம் தான். யோகி பாபு பண்ணியிருக்காரு. அவர் நிறைய கவுண்டர் கொடுத்துருக்காரு. வழக்கம் போல் ஒரு சில கவுண்டர் ஒர்க் அவுட் இருக்குது, ஒரு சிலது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு சிலது வந்து ஒரு சுமாராக இருக்குது. பட் அப்படியே இருந்தாலுமே ஒரு நெக்ஸ்ட்னு போயிடுது. யோகி பாபுலாம் ஒரு இடத்துல வந்து இந்த படமே பார்த்தீங்கன்னா மடோனா வந்து யோகி பாபுட்ட போய் கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி தான் போய் இந்த படமே ஆரம்பிக்குது. யோகி பாபு வந்து சர்ச் ஃபாதரு. ஸோ இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் ஏமா அந்த கதையை சொல்லி போர் அடிக்கிறங்கிற மாதிரி 1-2 இடத்துலலாம் சொல்லுவார். அவர் வந்து தூங்குற மாதிரி நடிப்பார். அப்போ தான் இந்த கதையை சொல்கிறது நிப்பாட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆடியன்ஸாக பார்க்கும்போது படம் லேகெல்லாம் இல்லையே, எதுக்கு இந்த மாதிரி கவுண்டர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தோணுது. ஸோ அவங்களே அந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சா கூட நம்ம ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு சப்போர்ட் பண்ணி போர்லாம் அடிக்கலைங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து படம் ஒரு ஜாலியாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக ஒரு பெருசாக லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காம ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுமா, போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள்.